எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடை கண் பார்வையினால் கன்னிராசிக்காரர்களை சந்திக்கிறேன். ஊமையாக இருந்துட்டு போயிடலாமோன்னு தோணும், காது கேட்காமல் இருந்துட்டு போயிடலாமான்னு தோணும், கண்ணு தெரியாமல் இருந்துட்டு போயிடலாமான்னு தோணும், ஏங்க இதயமே இல்லாமல் இருந்துட்டு போயிடலாமான்னு கூட தோணும். ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினைக்கிறோம்னா அதை போராடி ஜெயிக்கிறதுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்குறான். ஏதாவது நான் முழுமையான ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா கூட ஏற்றுக்க மாட்டுறாங்க. போராட்டம், போராட்டம், போராட்டம். குடும்ப உறுப்பினர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கப்பட்டு தன்னந்தனியாக இருந்து என் காலை சொந்த காலின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொந்த காலில் தான் நடக்கிறான். ஆனால் இவங்க என்னென்னா யாருடைய சப்போர்ட்டிங் இல்லாமல் மேலே ஏறக்கூடியவர்கள். இதுதான் கன்னிராசிக்காரர்கள். நிறைய கசப்பான அனுபவங்களை பெற்றவர்கள். தன்னுடைய இளம் வயதில் நிறைய கசப்பான அனுபவங்களை பெறக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் வாழ்க்கை முழுக்க இளமையாகவே இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதுதான் உண்மை. கசப்பான அனுபவம் வாழ்க்கை அது இளமையாகவே வச்சுருக்கோம். அதான் சொல்லுவாங்கள்ல, கசப்பு நிறையா சாப்பிட்டோம்னா இந்த எதிர்ப்பு சக்தி இருக்குன்னுவாங்கள்ல. அப்போ என்னென்னா இந்த கசப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்ததுனால உலகத்தை எப்படி எதிர்க்கணும், உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும் இந்த உலகம். இது கன்னிராசிக்கு ஸ்பெஷல்.
கன்னிராசிக்காரங்க வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கச்சிதமாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். எஸ், அதுதான் இவங்க இப்படி தான் வெளியில் இருப்பாங்க. எல்லாரோட வெளி பார்வையும் அப்படி தான் கரெக்ட். அதுமாரி பிறருடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். தப்பான விமர்சனம் இல்லை. சார் நீங்கள் இதை தப்பு பண்ணிக்கிறீங்க, ஐயா நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க, அம்மா நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க, சுட்டி காட்டக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். இது உங்களுடைய பெரிய பலம். இன்னும் சொல்லப்போனால் ஒழுக்கமாக நேர்த்தியாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். தன் மீது ஒருத்தவங்க அன்பு வச்சுட்டாங்க, பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்கள். இதுதான் கன்னிராசியோட பலம். அதே மாதிரி அமைதியாக அறிவார்ந்த மனிதர்களோடு மட்டும்தான் வளம் வரக்கூடியவர்கள். அறிவில்லாதவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், தப்பான மனுஷங்க கொஞ்சம் கூட அவங்களோட இவங்க செட் ஆக முடியாது, செட் ஆக மாட்டாங்க. கணக்கு வழக்குகளில் ரொம்ப கராராக இருப்பாங்க, இவங்கள்ட்ட பொய்யே பேச முடியாது. அதேமாரி மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் அவங்களுடைய பலம், இதுதான் அவங்க வாழ்க்கையோட வெளிச்சம். என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வரோம் அப்படின்னா, சின்ன விஷயத்துக்குள்ளே சின்ன விஷயந்தான், ஆனால் உள்ளுக்குள்ள அளவுக்கு அதிகமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த நிமிஷம் லாஸ்ட் மினிட்டில் ஒரு பதட்டம் ஏற்படும். என்னென்னா அது சின்ன விஷயம், பெரிய விஷயத்தை அசால்ட்டாக விட்டுரும். சின்ன விஷயம், ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய கட்டடமாக இருக்கட்டும், ஒரு இரும்பு இதாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரூ போடலைன்னா அந்த ஸ்க்ரூ சின்னது தான், அது சரியாக போடலைன்னா அந்த கட்டடமே கீழே விழுவும்ல, அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் சின்னதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, பெரிய அளவில் விட்டுருவீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு சுய சந்தேகம், நம்மளால் இது சரியாக நடக்குமா அப்படிங்கிற எண்ணமே வராது கன்னிராசி. அசால்ட்டாக தைரியமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட கொடுத்து இது நல்லா நடக்குமான்னு அவங்க சந்தேகப்பட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரவங்க சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் சரியாக நடக்கும் போ. உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட மற்றவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை அதிகமாக வைப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்காகவே பர்ஃபெக்டை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இது உண்மை. வெளியில் என்ன தான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், நம்மளை பற்றி எவனும் தப்பாக பேசிடக்கூடாது. இதனால தான் கரெக்டாக நீங்கள் இருக்கீங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் மென்மையான இதயம் கொண்டவர்கள், இதை நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. கன்னிராசிக்காரங்க ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவர்கள். அதனால தான் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. பண விஷயங்களில் ஏமாறக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள், கூட்டணிகளில் ஏமாறக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள், ஒப்பந்தங்களில் ஏமாறக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஒப்பந்தம்லாம் போட்டுட்டு பணம் தரட்டு தராமே போயிடுவான். ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி ரொம்ப இப்போ வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் பேசியிருப்பான், பணத்தை கொடுறான்னு கேட்டால் பணம் கொடுக்க மாட்டான். அது தரங்க உங்களுக்கு தராமல் எப்படி அப்படின்னுவான். பண விஷயத்தில் ஏமாறக்கூடியவர்கள் என்ன காரணம்னா, அந்த இலகிய மனம், மென்மையான மனம், ஹேண்டில் பண்ணும்போது அவங்கள கரெக்டாக இவங்க ஹேண்டில் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இறக்கமாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அந்த இடம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதேமாரி மனசில் நினைக்கிறதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயம் தோணும், ஒருத்தன் பண்ணுற தப்பு தெரியும், ஒருத்தன் பண்ணுற நல்லது தெரியும், ஒருத்தவனை பாராட்டணும்னு நினைக்கும், ஆனால் பாராட்ட முடியாது. ஒரு சில நிர்பந்தம் அப்படி நிற்கும். ஒருத்தவன் தப்பு பண்ணுறான், அதை சொல்ல முடியாது, சொன்னால் பிரச்சனை வருமேன்னு அந்த இடத்துல ஒரு பதட்டம் ஏற்படும். இப்படி மனசுக்குள்ளே புழுங்கி கொண்டு இருப்பார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. தூங்குறதுல கூட சீக்கிரம் தூங்கி எழுந்திருப்பாங்க, சாப்பிட்றது சீக்கிரம் சாப்பிடுவாங்க, குளிக்கிறது சீக்கிரம் குளிப்பாங்க, எல்லாமே ஃபாஸ்ட் மூமெண்ட். இப்படி ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கொண்டு போயிடும். அதே தான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, கன்னிராசிக்காரவங்க தன்னை உள்ளுக்குள்ளே குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க.
எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொன்னால் செஞ்சிடுறேன். அது மூலாதாரத்தை கூட கேட்க மாட்டாங்க. அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய மாட்டாங்க. இதுதான் கன்னிராசிக்காரர்கள். செஞ்சிடறேன், பார்த்துடலாம், பண்ணிவிடுவோம், அதில் ஒன்றும் இல்லை, அசால்ட்டாக பார்த்துப்போம், செஞ்சுருவோம், முடிச்சிடுவோம். இந்த செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே வலம் வரக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதை பார்த்து தான் பல பேருக்கு பொறாமை. இங்கே தான் ஆரம்பிக்குது கன்னிராசியோட கட்டம். எப்படிங்க இந்த ஐயாவோ இப்படி கன்னிராசியில் பிறந்துட்டு எல்லாத்தையும் அசால்ட்டாக ஜெயிக்கிறாங்க. நாமெல்லாம் அதே ஃபீல்டில் இருக்கிறோம், அதே ரூட்டில் இருக்கிறோம், அப்படியே பிளான் பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் நட்டுக்குது புட்டுக்குது. இவங்க அந்த கெத்து மாறாமல் போயிட்டுருக்குறாங்க. எப்படி இது? எவ்வளோ தோற்றுருக்காங்க தெரியுமா, வெளியில் தெரியுமா, ஆனால் தோற்றத்தை காட்டிக்க மாட்டேறாங்களே அப்படின்னு உங்களை புறம் பேசுவார்கள். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை தப்பான வழிக்கு உங்களை கொண்டு வரத்துக்கு ஒரு பல கணக்குகளை போடுவாங்க. ஏன் நீ இப்படி பண்ணுற, இப்படி பண்ணலாமே, இப்படி ஏன் செய்கிற, இப்படி செய்யலாமே, நம்மளை மாற்றி யோசிக்க வைப்பாங்க. மிஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் இந்த குதிரைக்கு கடிவாளம் மாதிரி அப்படி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நம்புங்க என்ன. இந்த உலகம் ஏமாத்துறதுக்கு பல வழிகளை கையாளுது, ஆசைகளை காட்டுது. ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க, சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்தவங்க, அங்கே ஒரு பெரிய விஸ்வரூப வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்கள். அடித்து சொல்கிறேன், சும்மாலாம் கிடையாது. கன்னிராசினா சும்மா பட்டாம்பூச்சின்னு நினச்சிட்றாங்க எல்லாரும். அது பட்டர்ஃப்ளை, அது சும்மா அப்படி பிடிச்சிடலான்னு. ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிக்க முடியாது தெரியுமா? திறமை ரொம்ப வேணும். ரொம்ப திறமை இருந்தால் தான் பட்டர்ஃப்ளை பிடிக்கலாம், சும்மா பிடிச்சிட முடியாது. ஆமாம், கிட்டக்கு போனால் அது பூச்சாண்டி கட்டிட்டு போய்டும். அதான் கன்னிராசிக்காரர்கள். பல பேருக்கு தெரியாது. அதனால் உள்ளத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க கன்னிராசிக்காரர்களே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தும். 2 டவுன் ஆகும், 5 சக்ஸஸ் ஆகும். அந்த 2 டவுன் உங்களுக்கு அது உங்களுக்கு பெரிய முதலீடு, முயற்சிக்கு முதலீடு. கன்னிராசிக்காரவங்களை பேசணும், யாராவது கெட்டது பேசணும், தப்பாக நினைக்காதீங்க. அவன் பேச பேச நீங்கள் ஏறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அவன் சரிஞ்சிக்கிட்டே இருப்பான். உங்களை ஏமாற்ற நினைக்கிறவன் அவன் ஏமாந்து போவான். நான் பல பதிவில் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் கன்னிராசிக்காரவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் நல்ல உணர்வுகள், ஆனால் வெளியில் காட்டும் பொழுது கொஞ்சம் கோபக்காரவங்கள டெரராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கே தாங்க அன்பு இருக்குது. இதுதான் உண்மை. நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.